பிக் பாஸ் சீசன் 7 13வது வாரத்தில் பயங்கரமான ஒரு 7 பேர் நாமினேட் ஆயிருந்த நிலையில் யார் வெளியேறுகிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. நம்மளும் வாக்குகளை அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கும்போது 3 பேர் டேஞ்சர் ஜோனில் 4 பேர் டேஞ்சர் ஜோனில் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஒன்று விஜய் வர்மா, ரவீனா. ஆனால் கீழ் நிலையில் மாயாவும் இன்னொருத்தவங்க யார் நிக்சனும் இருந்து கொண்டு இருந்த காட்சி. டபுள் எவிக்ஷன்னா மாயாவும் நிக்சனும் போவாங்க. சிங்கிள் எவிக்ஷன்னா அட்லீஸ்ட் மாயா நிக்சன் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க போவாங்க. அவங்களே போகலன்னா கூட விஜய் வர்மா போவாங்க. இப்படி அப்படி ஏதோ நம்ம சொல்லிட்டு இருக்கும்பொழுது அச்சாங்க ஒரு ட்விஸ்ட், வெளியேறுகிறார் ரவீனா அப்படிங்கிற அந்த தகவல் வந்திருக்கு. ரவீனா வெளியேறுவதில் வந்து நமக்கு பெரிய வருத்தம் இல்லை அப்படின்னா கூட எப்படியா மிக்ஸ் ஆனாங்க மாயா? அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்களால அந்த ஷோவை வச்சு, ஏன்னா ரவீனாவை இதுக்கப்புறம் வச்சே பலன் இல்லை. ஏன்னா மணியே வந்து இதுக்கப்புறம் நீ நான் புரிஞ்சாடு அந்த மாதிரி ஏதோ வந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு தேவையில்லை. மாயாவும் நிக்சனும் இன்னும் இருக்கட்டும், ஏதாவது ஒரு கழகங்கள் பிறக்கும், அதன் மூலமாக டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும். இதுமாரி தான் ஒரு காரணம் இருக்க தெரியுது. மக்களின் ஆதரவு நிக்சனுக்கும் மாயாவுக்கும் இல்லைங்கிறது நம்ம கண்டிப்பாக அன்அஃபிஷியலில் பார்த்தோம். விஜயவர்மானு ஒரு கேண்டிடேட் இருக்கிறதாவே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது ரவீனாவை அனுப்புகிறாங்கன்னா எனவே அவங்களுடைய முடிவு, அதை சொல்வது என்னுடைய கடமை. ஆனால் இதே ரவீனா மாயா கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு வசனம் பேசிச்சு, இந்த அர்ச்சனாவின் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு. ஒருவேளை அது ஒரு காரணமாக இருந்திருக்குமோ? ரசிகர்கள் அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்து வாக்குகள் போடல போல இருக்கு. ரவீனாவுக்கு, தினேஷ்க்கு போட்டிருக்காங்க, மணி கூட போட்டிருப்பாங்க, இவருக்கு போடல போல இருக்கு.